ஹாய் ஆல், வெல்கம் டு ஹார்ட்டி ஆர்ட் லவ் சேனல். சாதாரணமாக இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கிற கேன்வாஷ் பேக்லாம் வந்து நம்ம ரீயூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தான் இது. இது ஒரு நகைக்கடை பேக் தான். அதில் இருக்க லெட்டர்ஸ்லாம் அழிஞ்சிருச்சு நான் வாஷ் பண்ணும்போது. சரி, இதில் ஏதோ ஒரு டிசைன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் இந்த ஐடியா எனக்கு கிடச்சிது. இதுக்கு நான் ஒரே ஒரு கலர், பிளாக் கலர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு எந்த கலருமே யூஸ் பண்ணல. நான் ஏன் இந்த டிசைனை சூஸ் பண்ணேங்கிறது உங்களுக்கு ஃபைனலாக தெரியும். இந்த பூனைக்குட்டி பார்த்திங்கன்னா கையை நீட்டி எதையோ பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி இருக்க மாதிரி ஒரு பிக்சர். இந்த மாதிரி இன்னும் நிறையா அழகழகான இதெல்லாம் பின்ட்ரெஸ்ட்டில் நான் பார்த்தேன். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கான இது வந்து இதில் தான் இருந்துச்சு. முக்கியமாக இந்த கேன்வாஷ் பேக் வந்து நல்லா திக்கான மெட்டீரியல், அதனால் உங்களுக்கு வரையறதுக்கு வந்து நல்லா ஒரு சூப்பரான சர்ஃபேஸ் கிடச்சிது. இதே உங்கள் லேஸான பேக்காக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி பெயிண்டிங் ட்ரை பண்ண வேண்டாம். வேறு ஏதாவது இந்த பிரிண்ட் பெயிண்டிங் மாதிரி, இப்போ உருளைக்கிழங்கில் வச்சு பிரிண்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இது ட்ரை பண்ணலாம். டைரெக்டாக பெயிண்ட் பண்ணுறேன்னா அந்த பேக் வந்து கொஞ்சம் திக்கான பேக்காக இருக்கணும். இப்போ இந்த ட்ராயிங்கில் பார்த்திங்கன்னா க்யூட்டாக மாற்றுற விஷயம் என்னென்னா அந்த வால் தான். அந்த பூனையோட வால் வந்து அப்படியே அந்த ஹேண்டில் வரைக்கும் போகிற மாதிரி. அடுத்து நான் கொஞ்சம் பெரிய ப்ரஷ்ஷாக, ஃப்ளாட் ப்ரஷ்ஷாக எடுத்துக்கிட்டேன். உள்ளெல்லாம் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறது தான். இது ஃபுல் பிளாக்காக தான் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்ப்போம். நான் இந்த வாழை பாதியோடு அது ஹேண்டில் வரைக்கும் மட்டும்தான் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வேணும்னா அந்த ஃபுல் ஹேண்டிலும் சுற்றி வர மாதிரி வரைஞ்சிங்கன்னா அது இன்னும் கொஞ்சமே க்யூட்டாக அழகாக இருக்கும். இதே மாதிரி சிமிலராக வந்து யானையோட தும்பிக்கை அது ஃபுல்லாக அப்படி போகிற மாதிரி, அப்புறம் ஜிராஃபி கழுத்து அப்படி வளைஞ்சு இப்படி வர மாதிரி, அப்புறம் இன்னொன்று வந்து நான் பார்த்தேன், என்னது, அந்த ஃப்ளம்மிங்கோன்னு ஒரு பிங்க் கலர் பேர்டு, அதோட கழுத்து இப்படி தலையை அப்படி குமிஞ்சிட்டு இருக்க மாதிரி. உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எது வேணாலும் வரையலாம். பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் கிடச்சிது. கடைசியாக பூனைக்கான மீசை லேசாக அப்படியே முடி அதோட சிலுத்துட்டு இருக்க மாதிரிலாம் போட்டு பெயிண்டிங்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபைனல் டச் இது தான். ஏதோ ஒரு கீ செயின் தொங்க விட்டோன்னா அந்த பூனை அதை எட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி பிளெயினாக போரிங்காக இருந்தாங்க. நம்ம இப்போ எப்படி மாற்றிட்டோம். இப்படி மூவ் ஆகும்போதெல்லாம், நடக்கும்போது பூனை அதை கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி அழகாக இருக்கும். எப்படி இருக்குது?